முதல் நாள் ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லைங்கிறது 100% உண்மை தான். பட் ரெண்டாவது நாள் சனிக்கிழமைக்கு அந்த படத்துக்கு ஒரு எதிர்பாராத ஒரு வசூல் இருந்தது. அன்றைக்கி ஆகஸ்ட் 15 கவர்மெண்ட் ஹாலிடே, சனிக்கிழமை. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான காரணம் ஒயின் ஷாப் லீவு. இங்கே சிட்டி சென்ட்ரல் ஐநாக்ஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த ஐநாக்ஸ் சிட்டி சென்டர், அந்த ஐநாக்ஸ் தேட்டரில் மகுடம் படம் முதல் ஷோவே ஆடியன்ஸ் இல்லையே. அது எப்படி படம் பார்த்துட்டு தானே உங்களுக்கு அந்த ரிவ்யூ அந்த இது எல்லாமே வரும், விமர்சனம் எல்லாம் வரும். முதல் காட்சி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே ஷோ இல்லாமல் போயிருக்கு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி படம் தள்ளுதாமேன்னு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நியூஸை போட்டு விட்டிங்கன்னா உடனே அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கும் டிஆர்பின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அவருடைய அந்த 51 ஆண்டு காலத்தினுடைய ஒரு உழைப்பு, அவருடைய அந்த இவ்வளோ நீடித்திருக்கக்கூடிய ஒரு ட்ராவல், இதுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். இதை தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்து செய்யலாம். இல்லை ரசிகர்கள்லாம் விட்டுட்டுங்க, அதாவது யாரோ முகம் தெரியாத ஒரு 2 பேர் ஃபேஸ்புக்கில் போட்டுறான், யூடியூப்பில் போட்டுறான்னு, அதெல்லாம் ஒரு யாராவது ஒரு முக்கியமான ஒரு நபர் இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முருகா. சார், போன வாரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், உங்ககிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பரவாயில்ல, இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது சினிமா உலகம் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் ஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படங்கள் ஹிட் ஆயிடுச்சு. கருப்பு, கட்டாக்குஸ்தி 2, இதய முரளி, சில படங்கள்லாம் ஜனநாயகன், ஸ்பைடர்மேனு, அந்த டிசி எல்லாமே வெற்றி படம்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், விஸ்வநாத் அண்ட் சன்ஸு ப்ளஸ் மகுடம். ஸோ விஸ்வநாத் அண்ட் சன்ஸு பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கே என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் முதல் நாள் பெரிய ஓப்பனிங் இல்லைங்க அப்படின்றாங்க. அது உண்மையா? என்னதான் சார் முதல் நாள் ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லைங்கிறது 100% உண்மை தான். பட் ரெண்டாவது நாள் சனிக்கிழமைக்கு அந்த படத்துக்கு ஒரு எதிர்பாராத ஒரு வசூல் இருந்தது. அன்றைக்கி ஆகஸ்ட் 15 கவர்மெண்ட் ஹாலிடே, சனிக்கிழமை. ப்ளஸ் ரொம்ப முக்கியமான காரணம் ஒயின் ஷாப் லீவு. அது ரொம்ப பேர் அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அதனால் அன்றைக்கி ரெண்டாவது நாள் வசூல் ரொம்ப கடுமையாக இருந்தது. 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஸ்வல் வசூல் நல்லாவே இருந்துச்சு. திங்கக்கிழமை 4ஆவது நாள் ரொம்ப வசூல் குறைஞ்சிருச்சு. அது ஒரு எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை. சூர்யாவுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களோட வரிசையில் அந்த படத்தை சேர்த்த முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சேர்த்த முடியாதுன்ற கருத்து எனக்கு இருக்குது. இல்லை சார், இப்போ போன படம் உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய வசூல். கருப்பு படம் பிளாக் பஸ்டர். நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே முருகா, ஒரே வருஷம் விடாமுயற்சியும் வந்தது, குட் பேட் அக்லியும் வந்தது. விடாமுயற்சி டிசாஸ்டர், குட் பேட் அக்லி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதே மாதிரி கருப்பு பிளாக் பஸ்டர், விஸ்வநாதன் அந்த படம் நாட் ஸோ. அதான் சார் கேட்குறேன், ஒரு ஃப்ளாப் படமாக இருந்தாலும் கூட ஒரு முன்னணி நடிகருக்கு அட்லீஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படத்தை ஒரு பாதி கலெக்ஷனாச்சும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கருப்பு படம் இப்படி ஒரு 170 கோடி மேலே தான் வசூல் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இந்த படம் அதில் பாதி கணக்கு பண்ணால் கூட ஒரு 85 கோடி வர்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் சார் இருக்குது அப்படின்றாங்களே. உண்மையா சார்? உண்மைதான். அந்தளவுக்கு கூட வசூல் பண்ணாது. நீங்கள் கேட்குறது தமிழ்நாடு, நான் சொல்கிறதும் தமிழ்நாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனோடவே மகுடம் படம் விஷால் முதல் முறையாக இயக்குனராக அறிவு. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு 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 எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக கலெக்ஷன் சொல்லணுன்னா, இப்போ நம்ம விஷாலுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹிட்டான படம் மார்க் ஆண்டனிங்கிற படம். அந்த மார்க் ஆண்டனி நம்ம சென்னை சிட்டி கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் ஷேர் மாத்திரமே 2,32,00,000 ரூபா. சாரி, 2,17,00,000 ரூபா. மத கஜராஜான்னு ஒரு படம் ரொம்ப லாங் பெண்டிங், ஆஃப்டர் 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு. அந்த படம் சிட்டி ஷேர் 2,32,00,000 ரூபா. இது ரெண்டும் அவருக்கு ஹிட் அடித்த படங்கள். அவரோட ரொம்ப சுமாரான போன படம் அந்த வீரமை வாகை சூடும்னு ஒரு படம். அந்த படமே மெட்ராஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 68 லட்சம் ரூபா ஷேர் வந்திருக்கு. பட் இந்த மகுடம் பொறுத்த வரைக்கும் என்ன ஷேர் வந்திருக்குன்னு வெளியில் கேட்டிங்கன்னா ரொம்ப சினிமாவே கவலைக்கிடமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படி ரசிகர்கள் ஒரு படத்தை அப்படியே புறந்தள்ளுறான்றது நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. தமிழ்நாடு அளவுலேயே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அந்த படம். இல்லை சார், பொதுவாக விமர்சனங்கள் கூட ரொம்ப படுமோசமாக பண்ணுறாங்க. இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, ஒரு காட்டு மொக்க படம் அப்படின்னு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே சிட்டி சென்ட்ரல் ஐநாக்ஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த ஐநாக்ஸ் சிட்டி சென்டர், அந்த ஐநாக்ஸ் தேட்டரில் மகுடம் படம் முதல் ஷோவே ஆடியன்ஸ் இல்லையே. அது எப்படி படம் பார்த்துட்டு தானே உங்களுக்கு அந்த ரிவ்யூ அந்த இது எல்லாமே வரும், விமர்சனம் எல்லாம் வரும். முதல் காட்சி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே ஷோ இல்லாமல் போயிருக்கு. நான் பேர் வரைக்கும் சொல்கிறேன், சிட்டி சென்டரில் ஐநாக்ஸ்.
ஆமாம் சார், இப்போது இந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகம் வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு திரும்ப ரொம்ப டவுன் ஆகுது. என்னென்ன ஏற்றமும் இருக்குமோ என்ன சார், எப்படி சார்? அது காரணம் திரும்ப 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 நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற விஷயந்தான் கண்டென்ட். நல்ல கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் ஜனம் ஏற்றுக்கிறாங்க. நல்ல கண்டென்ட் அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அதை 100% புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். அதில் அவனை அந்த ஆடியன்ஸை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் முட்டு கொடுத்தாலும் அது ஒன்றும் வேலைக்கே ஆகாது. அவன் நினச்சி அந்த படம் நல்லா இருக்குங்கிற முடிவுக்கு வந்தால் அந்த படம் ஓடும். ஓடிச்சுன்னா அதிரி புதிரியாக ஓடிடுது. இப்போ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு, ஜனநாயகன் ரெண்டுமே பிளாக் பஸ்டர். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அளவில் ஷேர் மாத்திரமே 23 24 கோடி ரூபா ஷேர் மட்டுமே வரும். அப்புறம் சார் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிற ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது கிளப்பி விட்டாங்க. தீபாவளி ரிலீஸ் ஆகுது படம், இன்னும் ஒர்க்கு முடியல, அதனால் நவம்பர் 5 தீபாவளிக்கு போகுதுன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே போட ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களே போட்டாங்க தள்ளி போகிறதுன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 15 தான் ரிலீஸு, முதல் பாடல் வெளியாகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே இந்த மாதிரி போலியான அதுக்கெல்லாம் உங்களை மாதிரியான ஆட்கள் தான் காரணம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி படம் தள்ளுதாமேன்னு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நியூஸை போட்டு விட்டிங்கன்னா உடனே அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கும் டிஆர்பின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவங்க அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க, அவ்வளோதான் ரீசன். பட் இந்த படம் ஆஸ் யூஷுவல் அந்த திட்டமிட்டபடி வருது. அக்டோபர் 2 இல்லைன்னா 3 அந்த படத்துக்கு ஆடியோ வச்சுருக்காங்கன்னு எனக்கு உறுதியப்படுத்தப்படாத தகவல். அது வந்து சில பேர் மலேசியன்றாங்க, இல்லை சில பேர் வந்து இதில் சிட்டி சென்றது நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் சொல்கிறாங்க. பட்டு அது தெரியல. பட் அக்டோபர் 2 இல்லை 3 கண்டிப்பாக ஆடியோ ஃபங்க்ஷன். சார் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 51 வருஷம் வந்து கடந்துட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு விழாவில் கூட ஒரு பேசியிருந்தாங்க. ஸோ 50 ஆண்டுகளும் கடந்து கமலஹாசன் கூட இருக்கார், கிட்டத்தட்ட 63 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கார் அவரும் சினிமா துறையில். ஸோ கடந்து வந்து இன்னும் ஒரு முன்னணி நடிகராக தமிழ் சினிமாவோட உச்சமாக இன்னமும் திகழ்ந்துட்டு இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏன் சார் எந்த ஒரு பாராட்டு நடத்த மாட்டுறாங்க? செய்யணும் சார். அதை வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், பெப்சி எல்லோரும் சேர்ந்து பண்ணாக்க, நம்ம தியேட்டர் அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். அவங்க தான் அதை அவங்க தான் முன்னெடுக்கணும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை பாரதி ராஜா சாருக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு நினைவஞ்சலி ஃபங்க்ஷன் நடந்தது. அதை முன்னெடுத்து போனது இந்த பெப்சி, இந்த இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், அந்த தயாரிப்பாளர் சங்கம் தான். ஏன்னா அவங்களால தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்தக்கூடிய ஒரு சக்தியும் வலுவும். அவங்க கூப்பிட்டா தான் அந்த கூட்டம் வரும், அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க, எல்லா டெக்னீஷியனும் வருவாங்க, முக்கியமான விஐபிஸ், செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அதை இவங்க முன்னெடுத்து செய்யணும். இது கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த அவருடைய அந்த 51 ஆண்டு காலத்தினுடைய ஒரு உழைப்பு, அவருடைய அந்த இவ்வளோ நீடித்திருக்கக்கூடிய ஒரு ட்ராவல், இதுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். இதை தமிழ்நாடு அரசாங்கமே எடுத்து செய்யலாம். முதல்வர் ஜோசப் விஜய்க்கு என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை இதை நான் வைக்கிறேன். இல்லை சார், ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு தெரியும் பல நடிகர்கள் வந்து ப்ரொடியூசர் வந்து நம்பி ஏமாந்த கூட அடுத்த படம் பண்ணுறதுக்கும் யோசிப்பாங்க. பரவாயில்ல, அவர் நஷ்டமாயிடுச்சு, நான்லாம் படம் பண்ண மாட்டேன், அவர் திரும்புன்னு சொல்லிட்டு பழைய காசை கழிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமானோ அடுத்து உடனே ஒரு கால் ஷீட் கொடுப்பாரு, ஒரு படம் நடிச்சு கொடுப்பாரு. பைசாவில் கூட ரொம்ப அதாவது இது சொல்லுவாங்களே, ஈகோ பார்க்க மாட்டார். ஏன்னா ஒரு லீவ் போட்டால் கூட அந்த படத்தை வேணாம் சார் எனக்காக லீவ் இதெல்லாம் போட்டிங்க. தங்க மகன் படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வந்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் 2 மாதம் ஷூட்டிங் தள்ளி போச்சான். அப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணும்போது கூட இல்லை, என்னால் உங்களுக்கு வட்டி கட்டக்கூடாதுன்னு திருப்பிலாம் கொடுத்துருக்காரு அந்த காசை, சில பைசாவில் திருப்பிலாம் கொடுத்துருக்காரு, நியூஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு மகானை வந்து இவங்க எடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு கேள்விக்கு தான் சார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், தெலுங்கில் வந்து பாலகிருஷ்ணாவுக்கு எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கேள்வியே நம்ம நடிகர் சங்கத்தில் மிஸ்டர் நாசர் சார்கிட்டையோ விஷால் சார்கிட்டையோ இல்லை நம்ம கார்த்தி தம்பிக்கிட்டே கேட்கக்கூடாது. இல்லை சார், இதை வந்து நாம யோசிக்கிறோம்ல சார். இப்போ இது அவங்களாம் யோசிக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். இப்போ நம்ம அவங்க யோசிச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, பிளான் இருக்கும், ஏதாவது இருக்கும், அது என்னது நம்மளுக்கு தெரியல. பட் இது கண்டிப்பாக பண்ணணும். இதை தமிழ்நாடு அரசே கூட முன்னெடுத்து கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது சார். இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? கிட்டத்தட்ட 100% உண்மை தான். அது இல்லை எந்த ப்ராப்ளமும் ஆகாதா? ஏன்னா இப்போ கட்சி என்ன ப்ராப்ளம் ஆகும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இல்லை இப்போ கட்சி ரீதியாக வந்து இப்போ இருக்காங்களா சார் கட்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸோட ரொம்ப நெருங்கின நிறுவனம் வந்து இது ரெட் ஜெயிண்ட்டு. இப்போ அவங்க எடுத்த படம் டிசி கூட அவங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒன்றுமே ஒரு பெரிய ஒரு தடங்களோ தடுமாற்றமோ இருக்குன்னு நான் நினைக்கல. இல்லை ஏன்னா வந்து இப்போ சொல்கிறாங்க ஜெயிலர் 2 எப்படி ரிலீஸ் ஆக நாங்கள் பார்த்துட்றோம், இது அது ஆச்சு பூச்சின்றாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பல முறை அந்த சமூக வலைத்தளங்களில் வரக்கூடியதுக்கு அந்த பார்த்துறோம் தீத்துறோங்கிறதுக்கெலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல.
இல்லை சார் என்னென்னா வந்து சரி, யார் சொன்னா அந்த மாதிரியே கொஞ்சம் ஒரே ஒரு ரசிகர் சில இல்லை ரசிகர்கள்லாம் விட்டுடுங்க. அதாவது யாரோ முகம் தெரியாத ஒரு 2 பேர் ஃபேஸ்புக்கில் போட்டுறான், யூடியூப்பில் போட்டுறான்னு அதெல்லாம் ஒரு யாராவது ஒரு முக்கியமான ஒரு நபர் இன்னார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். சரி சார், இப்போ தியேட்ரு வாசலில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, படங்கள் வந்து குப்பையாக இருக்குது இதுவாக இருக்குது. ஒரு டைம் வந்து ஒரு தீர்மானம் கூட போட்டாங்க, முதல் 3 நாளுக்கு யாரும் உள்ளே சேர்க்காதீங்க, அது மாதிரி பப்ளிக் ரிவ்யூ எடுக்க விடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன் தலைவர் திருப்பு சுப்பிரமணியம் ஐயா அவரோட சொல்லியிருந்தார். அப்போ அந்த டைமில் வந்து யாருமே எடுக்காமல் விட்டுருந்தாங்க, மீடியாக்களை உள்ளே சேர்க்காமல் இருந்தாங்க, பப்ளிக் ரிவ்யூ எடுக்காமல் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் இந்த மீண்டும் பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, படத்தை வந்து படுமோசமாக பேசுகிறாங்க வெளியில் வந்து. சில பேர் வந்து சில குறிப்பிட்ட சில ஆட்களே பேசுகிறாங்க, வேணுன்னே பேசுகிற மாதிரி இருக்குது அவங்களாம். ஸோ இதெல்லாம் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து இதில் எதுவுமே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா? நான் இதுக்கு பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே அவங்க தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை நம்ம சுப்பிரமணிய சாரோ சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, தேட்டர் காம்பவுண்டுக்குள்ளே மைக்கோட யாரும் வரக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக நம்மளோட செக்யூரிட்டியை வச்சு நம்ம தடை செஞ்சிட முடியும். தேட்டர் காம்பவுண்டுக்கு ஒரு 5 அடி தள்ளி நின்று அவங்க கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு சுதந்திரம். அதை சில பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றது கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் இன்னும் ஒன்று வச்சுக்கோங்க, இது வேணும்னு மெனக்கிட்டு ஒருத்தன் போய் ஒரு 150 ரூபா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு வந்து திட்டுவான்லாம் எனக்கு தோணலை. அவன் மனசில் பட்டதை அவன் சொல்கிறான். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் சுமாராக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்க தான் வேணும். அவன் சொல்கிற விமர்சனம் வந்து பர்சனலாக ஏதாவது நோட்டிஃபை பண்ணுறான்னு அதை தான் பார்க்கணுமே ஒழிய, அவனுடைய ஆத்தாம 150 ரூபா பணம் கொடுத்துருக்கான், ப்ளஸ் ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கான், அவனோட வேகத்தை கொட்டுறான். அதில் சில வந்து அந்த பெய்டு ப்ரமோஷன்றது ஒன்று இருக்கும். அதாவது வேணும்னே நல்லா சொல்ல வைக்கிறது, வேணும்னே கொஞ்சம் தப்பாக சொல்ல வைக்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ்னு என்னுடைய சொந்த கருத்து. இல்லை, உங்களுக்கே தெரியும், மகுடம் படம் விமர்சனம் அப்போ தேட்டர் வாசல் ஒரு சண்டையே நடந்தது. எஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி ஆதரவால் ஏன்னா அவரை பற்றி நல்லாவே எல்லா தேட்டர் ஒன்றுக்கும் அவர் முகம் தெரியும், அவர் ஆள் தெரியும். வரும்போதே சொன்னால சார் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு அந்த தேட்டர் உரிமையாளருக்கு தெரியாதா? யார இல்லை, ஒரு மகுடம் படம் போது சண்டையாச்சு தெரியும் சார். சென்னை ரோகிணி அதை யாருன்னு கேட்குறேன், நம்ம கூல் சுரேஷா? இல்லை சார், இன்னும் ஒருத்தர் பேசினார், ஒரு விஜய் ரசிகர் தான் பேசினார். அவரே சொல்கிறாரு படத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறாரு. அது தேட்டர் வாசல் நின்று அப்படியே பேசுகிறாரு. ஸோ ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்தா அவர் எல்லா படங்களையுமே அது மாதிரி தான் பேசிக்கிட்டு வர்றாரு அவர். ஸோ அவர் ரஜினிகாந்த் கீழ்த்தனமாக பேசுகிறாரு. ஸோ இந்த திரையரங்க உரிமையாளர்கள் தெரியாதா? அவர் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் படமே பார்க்கறது கிடையாது, இந்த வந்து பேட்டி மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்றாங்க இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் வந்து கணக்கு மாட்டாங்களா? ஏன்னா எப்படி இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியும்? இப்போ ஒரு படம் இருக்குது, ஃபஸ்ட்டு ஷோக்கு 435 டிக்கெட் இருக்குன்னா 435 பேரை நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டா இருக்க முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். இல்லை சார், இப்போ அது திரையரங்கத்துக்கு ஒரு லாஸ் தானே சார். இப்போ அவர் நம்பி சார் அதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னென்னார் தான் படம் பார்க்கணும், இன்னென்னார் தான் படம் பார்க்கக்கூடாதுன்னு டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது. அது வந்து சட்டப்படி தப்பாக போயிடும். அது வந்து தீண்டாமை பல விதமான விஷயங்கள் வந்துடும் அதில். அதனால் டிக்கெட் எடுக்கிறவங்கள யாரையும் நாங்கள் அவர் ஏதாவது ஒரு மாதிரி குற்ற செயல் புரிந்தவராக இருந்தாலோ இல்லை ஒரு போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறதாலோ நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாமே ஒழிய, அவர் படம் பார்த்துட்டு தப்பாக ரிவ்யூ கொடுக்குறாருன்றதுக்காக நாங்கள் அவர் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் வெளியில் போய் கொடுத்தாருன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேட்டர் காம்பவுண்ட் வெளியில் போய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக நான் அவரை ஆதரித்து பேசுகிறது அர்த்தம் இல்லை. அவர் அந்த மாதிரி எதுக்காக செய்கிறாரு, திட்டமிட்டு செய்கிறாரா இல்லை யார்ட்டையாவது பணம் வாங்கிட்டு செய்கிறாரான்றதெல்லாம் எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. பட் அவர் செய்கிறது தவறாக இருந்தாலும் ஒரு தேட்டர்லேருந்து காம்பவுண்டுக்கு அப்புறம் ஒரு 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 20 அடி 10 அடி தள்ளி நின்று கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவர் என்ன செய்ய முடியும்? காவல்துறை மட்டும்தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பொது இடத்துக்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்காதீங்கன்னு காவல்துறை மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு நாள் கூத்து இதெல்லாம். சரி சார், இப்போ ஜெயிலர் 2 வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. எது நீங்கள் 2 கேள்வி கேட்பீங்க. இது வந்து 1000 தேட்டர் போடுறது இல்லை, ஒரே நிமிஷம், 1000 தேட்டர் போடுறது சாத்தியமா? இல்லை. இது 1000 கோடி அடிக்குமா? எனக்கு தெரியாது. அப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க. எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? படம் நல்லா இருந்தால் பெருசாக ஓடும், படம் நல்லா இல்லைன்னா சுத்தமாக ஓடாது. இவ்வளோ தான் விஷயம். படம் நல்லா இருக்கா இல்லையான்றது அந்த 15ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1 மணிக்கு என்ன கேளுங்க, நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா காலைல 9 மணிக்கு ஷோ, எவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ்னு படம் சென்சார்லாம் ஆகலை. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுக்கோங்க, இன்ட்ரோலாம் சேர்த்து ஒரு 3-3.25 மணி நேரம். ஒரு 12:30 அல்லது 1 மணிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னால் சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு 1000 தேட்டர்லாம் போடவே முடியாது, வாய்ப்பே இல்லை. 1000 கோடி அடிக்குமானது படம் பார்த்தா சொல்ல முடியாது. சரி சார், உங்களுடைய அழகான கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம மீண்டும் வந்து நம்ம ஜெயிலர் 2ல் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.